எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம கோவன் ஸ்டைலில் பாங்க்டா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ காணாங்கழுத்தி மீன் மேக்ரல் ஃபிஷ்ஷில் ஃப்ரை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். நான் மேக்ரல் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். மசாலா என்னன்னு சொன்னால், நம்ம கோவன் ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் நான் வத்தல் பொடி எடுத்துருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதில் ஒரு 4லேருந்து 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். எல்லா மசாலா கூடயும் நான் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு, எல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மசாலாவை எடுத்து இதில் அப்படியே தடவி விடலாம். நீங்கள் இந்த கீறி விட்டுருக்க பகுதியில் கொஞ்சம் அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நடுப்பகுதியை அப்படியே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அப்படியே மசாலாவை தடவிட்டு ஈவனாக 2 பக்கமுமே நம்ம மசாலாவை தடவி விட்டுற போகிறோம். இந்த மசாலா மேலே நீங்கள் கடலை மாவு, இல்லாட்டினா அரிசி மாவு, இல்லை கார்ன்ஃப்ளவர், இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் லைட்டாக இந்த மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. கடலை மாவு போட்டுட்டு இப்படி லைட்டாக டேப் பண்ணிங்கன்னு சொன்னால் அது மேலே அப்படியே ஈவனாக கோட் ஆயிரும். இதே மாதிரி நம்ம அடுத்த சைடும் பண்ணிடலாம். இந்த சைடும் நம்ம ஈவனாக இப்போது கோட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதை மாற்றி போடலாம். இதுவும் 3 to 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நம்ம இந்த மீனை நிதானமான தீயில வச்சு வேக வைக்கும்போது ஈவனாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு சொன்னால் வெளியெல்லாம் கரிஞ்சிட்டு உள்பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால் நிதானமான தீயில வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. சுவையான கோவன் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இப்போ நம்ம பாங்க்டா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த கோவன் ஸ்டைலில் நம்ம செய்யும்போது இந்த மசாலா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மசாலா நம்ம போட்டுட்டு ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் வினிகர் ஊற்றி பண்ணுறதுனால இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் உடனே ஃப்ரை பண்ண முடியும். நம்ம எப்போவுமே நார்மலாக செய்கிற ஃப்ரை மாதிரி செய்யாமல் இந்த மசாலா வச்சு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.